பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் மேலும் ஒருவரை புனர்வாழ்வுக்குட்படுத்த கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தவர்களில் சிலர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வருட புனர்வாழ்வு பெறுவதற்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வவுனியாவில் உள்ள பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்துக்கு குறித்த சந்தேக நபரை அனுப்புவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவராகிய நீங்கள் இப்படியான செயல் வடிவங்களில் ஈடுபட வேண்டாம் என அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அனைவரும் தொடர்ந்து போராட அருணி ஆட்டுகளை அவர் சொன்ன தனக்கு எந்தவித புலனாய்வு தகவல்களோ எதுவும் தரப்படுவதில்லை. போலீசார் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் எல்லாம் நீதிபதி சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு தான் எல்லாம் வழங்குவதாகவும், ஆகவே மன்றுக்கு எந்த அதிகாரங்களும் இல்லை, மன்றுக்கு சட்டப்படி ஒரு அதிகாரம் இல்லை. ஆகவே தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பெற்றுக்கொண்டு சட்டமாதிபர் திணைக்களத்திலே இந்த கோப்பை மேற்பார்வையிடும் வழக்கறிஞர் அரசாங்க சட்டத்தரணியுடன் தொடர்பு கொண்டு இவர்களுடைய விடுதலை அல்லது புனருத்தாபனம் அல்லது அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை விரைவாக செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்.